சாப்பிடாம விரதம் இருந்து மயக்கம் போட்டதெல்லாம் பொய்யா? இல்ல தாத்தா, சாப்பிடாம விரதம் இருந்ததெல்லாம் நிஜம்தான். மயக்கம் தான் போய். இருங்க ஏன் கோபப்படுறீங்க? நூலை போல சேலை தாய போல புள்ளன்னு சும்மாவா சொன்னாங்க? பொன்னியோட புள்ள பொன்னி மாதிரியே இருக்க. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பொன்னி நினைப்பா இல்ல. இப்ப அவ புள்ளைங்க அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழக்கூடாது. யாரு செஞ்சாலும் சரி, எதுக்கு செஞ்சாலும் சரி, தப்பு தப்பு தான். அன்பா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, தப்பா செஞ்சுதான் நிரூபிக்கின்ற அவசியம் கிடையாது. ஐயோ சரி விடுங்க ராஜாராம். பிள்ளைங்களுக்கு எது கல்லு எது பாலுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. போக போக எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரியா? சரி சரி, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. வேற 2 இலையில பூவை கட்டுங்க, ஊத்துல போட்டு பாத்திரலாம். அது சரி அது சரி, போடுங்க. கொடுங்க கொடுங்க. சரி இந்தம்மா கட்டுங்க கட்டுங்க. கட்டு. கொடுங்க. அம்மா தாயே, பொன்னி ஆண்டி வேண்டுதலை நிறைவேற்றி கொடுமா. நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். என்ன கைவிட்டுறாத. என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன். கடவுளே, பொன்னிக்கு சரி எது தப்பு எதுன்னு புரியவே அவன் மனசை சாந்தப்படுத்து. அம்மா நீங்க தண்ணியில போடுங்கம்மா. நல்ல மனசார வேண்டிக்கிங்க. அம்மா, பூ எனக்கு சாதகமா தான் வரணும். நீதான் சூர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தாயே. கடவுளே, பாவத்திலே பெரிய பாவம் ஒரு பொண்ணு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு நிர்கதியா விட்டுட்டு போறதா. அப்படிப்பட்டவங்கள ஒரு கடவுள் மன்னிச்சதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு கடவுள் துணையா போனதா நான் எந்த இத்தியாசத்திலையும் புராணத்திலையும் படிச்சதே இல்லை. பவித்ராவை சூர்யா கை விட்டுட கூடாதுன்னு தான் நானும் பொன்னியும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பொன்னி நேர்த்தி கடன் பண்ணதும் வீணா போயிடக்கூடாது. இந்த பூ பொன்னிக்கு சாதகமா தான் வரணும். பவித்ராவோட கழுத்துல சூர்யா நல்லபடியா தாலியை கட்டணும். உன் பிள்ளைங்களை கைவிட்டுடாதீங்கம்மா.
எனக்கும் ஸ்வேதாக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். பூ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சாதகமாக விழணும். இந்த பவித்ரா மூஞ்சில நான் கரிய பூசணும். தாயே, அம்மா, அந்த பூவை கையில் எடுத்து கொடு. அந்த பூவை பிரிச்சு பார்க்காம அம்மன் உண்டியல்ல போட்டுவாமா. கடவுளே, பூ எனக்கு சாதகமா தான் வந்திருக்கணும். எனக்கு சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகணும். எல்லாரும் கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கிங்க. நான் பூவை அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரேன். அருளின் உருவே, அன்பு தாயே, அருள் பெருஞ்சோதியே, அன்னபூரணியே, அரும் பெரும் பொருளானவளே, ஆதி முதலானவளே, ஆதி சக்தியே, இன்னல் களைபவளே, இடர் நீக்குபவளே, நல்ல உத்தரவு கொடுமா. அந்த பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வைமா. பொன்னி குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்.
இலைய பிரிச்சிடலாமா? பிரிச்சிருங்க, அதுக்கு தானே எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. ஆத்தா வெள்ளைப்பூவை கொடுத்துருக்கா. ஐயா, இது எல்லாமே என் குடும்ப நன்மைக்காக தான். நீங்களே பாத்தீங்கல்ல, எங்க அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு எப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணினாங்க. யோசிக்காதீங்க சாமி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். எனக்கு என் அம்மா சந்தோஷம் தான் முக்கியம். இல்லப்பா, தெய்வ குத்தமாயிடும், அதான் தயக்கமா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சாமி. நீங்க இத்தனை வருஷமா அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ பூஜை பண்ணிருப்பீங்க. இதோட பலனா தான் என் மூலமா அந்த சாமி கொடுக்குது. வாங்கிக்கோங்க சாமி. அட வாங்கிக்கோங்க, புடிங்க. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே எந்த பூ வந்தாலும் கல்யாணத்துக்கு சம்மதங்கிற பூவை மாத்தி வச்சிடறேன். சரி சரி. ஏய், அழாத பொண்ணு, எல்லாரும் பாக்குறாங்க. வெள்ளைப்பூ வந்திருக்கு. அம்மன் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் தானே எல்லாருக்கும்? அம்மா தாயே, பொன்னி ஆண்டி மனசுக்கு நீ அவங்களுக்கு நல்லதே பண்ணிட்ட.
பொன்னி அவ்வளோ வேண்டுதல் செஞ்சதுக்கு அந்த அம்மன் மனசு இறங்காமலா இருப்பா? அவ வேண்டுதலை நிறைவேற்றிட்டால. அழாத பொன்னி, கண்ணத்தோட கண்ணத்தோட. இனிமே தாண்டி தரமான சம்பவமே காத்துட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ம், அப்புறம் என்ன ராஜாராம், கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம்ல? ஓகே மாணிக்கம், ஊருக்கு போன உடனே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். ஆ, ஆ. அம்மா அம்மா நில்லுமா. அம்மா என்னப்பா, என்ன பார்த்தா ஜோசியர் மாதிரி தெரியலையா? ஐயோ, என்ன முனியை எப்படி கேட்டீங்க? அப்புறம் என்னப்பா, ஊர்ல இருக்கிற ஜோசியர் சொன்னது சரியில்லைன்னு தானே குலதெய்வம் கோவில்ல பூ போட்டு பார்க்கணும்னு தானே இங்க வந்திருக்க. அருள் கிடைச்சிருச்சு, இங்கேயே நாளை குறிச்சிட வேண்டியதானே? ஆமாம் மாப்பிள்ள, அவர் சொல்கிறதும் சரிதான். இங்கேயே நாள் குறித்து பத்திரிக்கை எழுதுறதை விட வேற நல்ல இடம் எங்கே இருக்க போகுது? ஆமாண்ணே, சொந்த ஊர்ல குலசாமி கோவில்ல தேதி குறிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நீங்க தானே பிள்ளைங்க கிட்ட சொன்னீங்க. அதே மாதிரி செஞ்சிருங்க. என்னப்பா இப்படி யோசிக்கிற? இங்கேயே உனக்கு நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை எழுதி தரேன். எனக்கு ஓகே தான். தம்பி, நீங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசுங்க. அவங்க சொல்றதும் சரிதான். நான் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பொன்னி, கொஞ்சம் வா. பொன்னி, பார்த்து நிதானமா பேசு, புரியுதா? போ போ. பொன்னி, ஸ்வேதா சூர்யாவோட கல்யாணத்துக்கு பூ போட்டு பார்த்ததில் சம்மதம் வந்ததுனால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? கடைசியில நான் வேண்டின சாமி கூட என்னை கைவிட்டுடுச்சு. என்னை இப்ப என்னங்க பேச சொல்றீங்க? ஆமாம் பொன்னி, நானே உனக்கு சாதகமாக வரணும்னு தான் மனசுக்குள்ள நினச்சேன். நீ எவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்கான்னா சாமிக்கே சம்மதம் தான் அர்த்தம். என்ன பொண்ணு, நீ எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. புரியுது பொண்ணு, உன்னால ஜீரணிச்சிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை பொண்ணு. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு. வேற எப்படி பேச முடியும்னு சொல்லு பொண்ணு. தினமும் கோயிலுக்கு போற, சாமி கும்பிட்ற, பூஜை பண்ற. ஏன் சாமி மேல் நம்பிக்கை இருக்கவும் தான் பூ போட்டு பார்க்க இங்க வந்த. அப்படி இருந்தோம் சாமி உத்தரவு கொடுத்துருக்குன்னா என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம், அதான் பண்ண முடியும். என்னங்க, இந்த நாள் குறிக்கிறத மட்டும் ஊர்ல போய் பேசிக்கலாமே. எதுக்கு இவ்வளோ அவசரமா இங்கேயே பண்ணணும்? என்ன பொண்ணு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பாரு, எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இப்போ போய் மாணிக்கத்துக்கிட்ட நாள் குறிக்கிற தள்ளி போடலான்னு சொன்னா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? என்னடா இவன் மாத்தி மாத்தி பேசுறான்னு என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டான். சரிங்க,
இருந்தாலும் இவ்ளோ அவசரமா எப்படி சமாளிக்கிறது? என்ன மாப்பிள்ள என்னாச்சு? பொண்ணு என்ன சொல்றா? இல்ல, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது இங்க வச்சு பண்ண வேணாம், ஊருக்கு போய் பண்ணலாம்னு சொல்றா. அதை எப்படி பண்றது என்னன்னு தான் பேசிட்டு இருக்கோம். என்னம்மா ஏன் இப்படி சொல்ற? இல்லப்பா, அது எதுக்கு இவ்ளோ அவசரமா? சரி மாப்பிள்ள, நான் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். நீங்க போய் நாள் குறிக்கிற வேலையை பாருங்க. அவ சம்மதம் சொல்லுவா. இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம். மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க. சரி மாமா. ஆ என்னப்பா ராஜாராம், தங்கச்சி அம்மாட்ட பேசிட்டியா? நாம உடனே முன்னிக்கிட்ட தேதி குறிக்கிற வேலை ஆரம்பிச்சிடலாம்.